ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சீக்கிரம் பணக்காரனாகணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா திருப்பதி போயிட்டு வரணும்னு எல்லோரும் நினைப்பாங்க. உண்மை தான், திருப்பதி போயிட்டு வந்தால் நிச்சயம் எல்லோரும் பணக்காரராவாங்க. ஒரு நாள் நடக்காட்டிலும் சீக்கிரத்தில் அந்த வாய்ப்புகள்லாம் மாறி நமக்கு வெற்றியை தரும். அதுக்கு எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், திருப்பதி என்னைக்கு எப்போ எந்த நேரத்தில் போய் அவரை வணங்கணுங்கிறது தான் ஒரு அதிசயமான உண்மை, நிதர்சனமான உண்மை. அது நிரூபிக்கவும் பட்டிருக்கு. அப்போ திருப்பதி எந்த நேரத்தில் போகணும், எந்த நாளில் போகணும், எப்போ தரிசிக்கணும், அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முதல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, திருப்பதி எந்த நேரத்தில் எந்த நாளில் சென்று தரித்தால் பணக்காரராகலாம் என்பதை தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் திருப்பதி செல்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே நான்வெஜ் நிப்பாட்டணும். உடலுறவு வச்சுக்கூடாது, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, அவதூறு பரப்பக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒரு சுத்தமான மனிதனாக முதல்ல 15 நாளில் நீங்கள் தயாராகிட்டு தான் நீங்கள் திருப்பதி போகணும். எப்போ திருப்பதி போகணும்? ஏகாதசி வரும் மாதத்தில். அந்த ஏகாதசி அன்னைக்கு நாளே நீங்கள் திருப்பதி போயிடணும். திருப்பதி போயிட்டு அங்கே போயிட்டு நைட்டு தங்குற மாதிரி போயிட்டுக்கணும். ஏகாதசி நாளைக்குன்னா நாள் நைட்டே போய் நீங்கள் தங்கிடணும். தங்கிட்டு அங்கே போய் கோயில் முன்னாடி இந்த நடன டான்ஸ் எல்லாம் ஆடுற ஒரு இடம் இருக்குது. அங்கே எல்லாருமே படுத்திருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல படுத்துக்கோங்க. நைட்டில் படுத்து தூங்கிட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு, அங்கே எல்லாமே ஃப்ரீ தான். காலையில் டிஃபன் சாப்பிட்டு புது ட்ரெஸ் போடணும். உங்கள் என்ன சொல்கிறது, உள்ளாடைகள் கூட புதுசாக இருக்கணும். அந்த மாதிரி தெளிவாக மனசும் உடம்பும் எல்லாம் தெளிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் பெருமாளை தரிசிக்க லைனில் போகலாம். லைனில் ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் அவரை தரிச்சிட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் பணக்காரராகிறது உறுதி. ஏன்னா அன்றைக்கி அவர் செல்வங்களை வழங்குறதும் அந்த நாளில் தான் அவருக்கு சிறந்த நாள். ஏகாதசிங்கிறது பெருமாளுக்கு சிறந்த நாள், திருப்பதி பாலாஜிக்கும் கூட தான். அதனால் நீங்கள் அவரை தரிசிட்டு வெளியே வரும்போது தொட்டில் மாதிரி ஒரு உண்டியல் இருக்கும், மற்ற இடத்துலையும் உண்டியல் இருக்கும். அங்கே நீங்கள் காசு கண்டிப்பாக போடணும். அதாவது ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கணக்கு வச்சு மொத்தமாக போடணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் போகிற குளிக்கிற இடம், அங்கே நிற்கிற இடம், தங்குற இடம் எல்லாமே அங்கே இலவசம்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இலவசம் தான், நம்மள்கிட்ட பணம் வாங்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் சன்னிதானத்தில் நீங்கள் பணம் கட்டித்தான் ஆகணும். ஏன்னா அவர் இன்றைக்கும் அவர் கல்யாணத்துக்கு வாங்கின பணத்துக்கு குபேரனுக்கு வட்டி கட்டிகிட்ருக்காரு. அந்த வட்டி யார் மூலியமாக கட்டுறாரு? நம்ம மூலியமாக கொடுக்குற காணிக்கை தான். நமக்கு அப்போ அவர் என்ன கொடுக்குறாரு? ஆசீர்வாதத்தையும் அருளையும் வெற்றியும் கொடுத்து நம்மளை பணக்காரனாக்குறாரு. இது உறுதி செய்யப்பட்டது. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. அதனால் பெருமாள் நமக்கு நல்லதையே செய்வார். வெற்றியாக சென்று வாருங்கள். வளர்பிறையில் செஞ்சுவாங்க. ஓம் நமோ நாராயணாய.